ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. பாரதி வந்து தமிழ்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, இனிமேல் நீ உன் ஃப்ரெண்டு கூட பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் கிழிச்சு போட்டதுனால ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போய் விட்டுடுறாங்க. தமிழ் வந்து ஸ்கூலில் ஃபுல்லாகவே வந்து பேசாமல் அமைதியாக உம்முன்னே இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து என்ன நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்க்குறதுக்காக ஆதி வந்து ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. பாரதி வர்றதுக்கு முன்னாடியே வந்தோடனே வந்து தமிழ்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட், ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ உம்முன்னு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட், உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஆதி சொன்னோன்னே, அதை பார்த்தோன்னா நீங்கள் எனக்கு 100 புத்தகம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா, அங்கே பாருங்கள் டன்டடைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செவுத்தில் ஃபுல்லாகவே பாரதி வந்து கிழிச்சு போட்ட அந்த டிராயிங்கை வந்து ஜெராக்ஸ் காப்பி அடித்த மாதிரி இப்போ ஒரு 10-15 செவுத்தில் ஒட்டி வச்சுருக்காங்க. ஓடி போகிறாங்க தமிழ். ஓடி போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு டிராயிங் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்தோடனே கரெக்டாக வந்து ஆதி வந்து தூக்கி ரவுண்டு சுற்றுறாங்க நம்ம தமிழை தூக்கிட்டு. ஃப்ரெண்டு, நான் ஒன்று கேட்டிருந்தேன், எனக்கு அது கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்னோடனே கன்னத்துலேயும் நெத்திலையும் வந்து கொடுக்குறாங்க. நான் தமிழுக்கு வந்து சந்தோஷத்தில் கிஸ் பண்ணோன்னா கீழே வந்து இறக்கி விட்றாங்க. ஃப்ரெண்ட், என்ன இது மாதிரி நிறைய டிராயிங் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா, இது என்ன பிரமாதம், இதோட நிறைய காப்பி நான் எடுத்து வச்சுருக்கேன், கார் ஃபுல்லாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து பாரதி வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஒரு செகண்ட் மனசில் வந்து ஆதியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சிரித்து முடிச்ச அடுத்த செகண்டே வந்து ஃபேஸ் வந்து மாறிடுது. சாரதாம்மா திட்டினது எல்லாமே உடனே ஞாபகம் வந்தோடனே டக்குன்னு வந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்ததை வந்து தமிழை வந்து கீழே இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டோன்னா ஆதி வந்து பார்க்குறாங்க பாரதியை. பாரதி ஃபேஸ் வந்து சீரியஸாக மாறுது, கோபமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த பக்கம் தமிழ் வந்து இப்படி தூக்கி பார்க்குறாங்க. தமிழ் பார்த்தோன்னா, பாருமா கண்ணுலேயே தமிழ் வந்து பேசுகிறாங்க, என்னமோ சொன்னேம்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு, நான் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசாமல் தான் இருக்கேன், பட் ஆனாலும் அவர் என் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கார் பார்த்தியா, உன்னால் முடிஞ்சது ஒரு டிராயிங் தான் கிழிக்க முடியுது, எங்கள் சந்தோஷத்தை உன்னால், எங்கள் 2 பேரும் உன்னால் பிரிக்கவே முடியாதுன்னு கண்ணுலேயே பார்த்து பேசுகிற மாதிரியே பாரதிக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதை டக்குன்னு வந்து தமிழை பிடிச்சி கையை பிடிச்சி அழைச்சிட்டு பைக்கில் எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்க்குறாங்க. ஆதி நிப்பாட்டி கேட்குறாங்க, ஏன் பாரதி என்னை ஏன் தமிழ் கூட பேச விட மாட்டேறீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து நவுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.